ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆரி ஒர்க் வந்து ப்ளவுஸ் டேசல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் பீட் வந்து நான் வந்து க்ளூ வச்சுட்டு ஒட்டிட்டேன். ஸோ வீடியோஸில் வந்து நான் காமிக்கல. இது வந்து ஆஃப் பீட் மாரி ஒயிட் பீடு. இத சுத்தி வந்து சுகர் பீடு தான் குடுக்குறேன். இந்த வீடியோஸில வந்து 2 விதமான டேசல்ஸ் வீடியோஸ் வந்து இருக்கு. அதாவது நான் வந்து ஸ்டிச்சிங்ஸ் வந்து எடுக்கலனாலுமே, உங்களுக்கு வந்து நான் எப்படி அத ஒர்க் பண்ணேன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ. 2 விதமா இந்த டிசைன்ஸ் வரும். ஸோ இத வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, டர்சல்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ஷேப் கேட்டாங்கன்னா, நீங்க இத ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஃப்ளாட்டா ஒண்ணு இருக்கும். கொஞ்சம் இன்னும் நம்ம பவுன்ச்சியா வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் 2 விதம். அதுதான் 2 விதம் நான் சொல்லியிருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சுகர் பீட் ஒரு லைன் குடுத்து முடிச்சுட்டு, அடுத்து வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் வந்து ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் வந்து குடுத்துட்டுருக்கேன். சேம் வந்து நம்ம சுகர் பீடும் குடுத்துக்கலாம். 2 பீட் இருந்துச்சுன்னா குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப்புக்கு ஏத்த மாரியே நம்ம அப்படியே அது இந்த ஷேப் ரவுண்ட் ஷேப்பே வந்துரும். நம்ம இது வந்து ஒரு டிராயிங் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும்னு தெரியல. நம்ம வந்து எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அப்படின்றத மெட்டீரியல் யூஸ் பண்றத பொறுத்து நீங்க அத ஸ்டாப் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் வேணும், சின்ன சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயிட் பீட் வந்து குடுத்துட்டுருக்கேன். ஒயிட் பெர்ல் பீட் வந்து 3 சைஸ் வந்து. இத சுத்தி வந்து அத அப்படியே வந்து குடுத்துக்க போறோம். எப்பயுமே ஸ்டோன் செயின் வந்து அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி கட் பண்ணி ஒட்டிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ எப்பயுமே வந்து அத நம்ப வந்து அளவு பார்த்துட்டு தான் கட் பண்ணணும். ஸோ அது முன்ன பின்ன ஆகும் அது. அது நீங்களா அப்படியே ஒரு இது பண்ணி அந்த ஷேப்ப சுத்தி நீங்க வச்சு பார்த்தாவே தெரிஞ்சிரும். எந்த அளவுக்கு ஸ்டோன் செயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு க்ளூ வச்சு ஒட்டிட்டு, அது கொஞ்சம் ட்ரை ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்தது நம்ப பீட்ஸ் வந்து குடுத்துட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோன் செயினும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுதான் நான் எப்பயுமே ஷார்ட்டா பண்ணணும்னா, நான் அந்த மாரி சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டர்சல்ஸ் வந்து இத சுத்தி மறுபடியும் வந்து ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் குடுத்துட்டு, நம்ம சொன்ன மாரி சைஸ் வந்து பெருசு எந்த அளவுக்கு வேணுன்றத பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்பர் வந்து நம்ப 3 சைஸ் குடுத்துருக்கேன். 3 சைஸ் இல்ல சாரி 4 சைஸு கோல்டு பீட்ல குடுத்துருக்கேன் அவுட்லைன். இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்க போறேன். ஏன்னா வந்து நம்ப எந்த சைஸ் வந்து பெருசா வந்துரும் அப்படின்றது நமக்கே தெரியும். எந்த அளவுக்கு தேவை அப்படின்ட்டு. ஸோ இத வரையும் நான் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பேர்ல் பேர்ட் வச்சுட்டு சுத்தி சுகர் பீடு, ஸ்டோன் செயினு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயினு, அதுக்கப்புறம் பேர்ல் ஒயிட் பீடு, அதுக்கப்புறம் வந்து நம்பர் 4 சைஸு கோல்டு பீடு லாஸ்ட்டா குடுத்துட்டுருக்கேன். ஸோ இத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இத ஸ்டிச் பண்ண வீடியோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இத அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இத சுத்தி வந்து ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் 2 லைன் குடுத்துக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இத நான் அப்படியே சுத்தி க்ளூ வச்சு ஒட்டிடணும் ஃபர்ஸ்ட்டு. நான் அது வந்து உங்களுக்கு வீடியோஸ்ல வந்து காமிக்கல. இத நம்ம சுத்தி ஃபுல்லா வந்து அந்த நம்ம ஜரி த்ரெட் வச்சிருக்க இடத்துல நல்லா க்ளூ போட்டு ஒட்டிட்டு, கொஞ்சம் நல்லா காய விட்டுட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ளாட்டா பண்ண போறோம். ரொம்ப மெலிசாவும் இருக்கும். பார்க்க நல்லா அழகா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். எந்த சைஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாரி நான் வந்து நீடில்ல வந்து த்ரெட்ட கோர்த்து எடுத்திருக்கேன். மிஷின் த்ரெட்டு. கோர்த்து எடுத்துட்டு, இத அப்படியே நம்ம அந்த ஜரி த்ரெட் அப்படியே வச்சுட்டு, அ அந்த ஜரி த்ரெட்டுக்கிட்டயே நான் வந்து ஸ்டிச் பண்றேன். பீடு உள்ள குத்தல நானு. அந்த கார்னர் இருக்கு இல்லையா? எட்ஜஸ்ல நம்ம அப்படியே வந்து நான் வந்து 4ஆ எடுத்திருக்கேன். அதாவது 2, 2 இருக்கும் இல்லையா? நம்ம எம்மிங் பண்ணுவோம், ஊக்கு கட்டுவோம் இல்லையா? ப்ளவுஸ் ஊக்கு. அந்த இதில வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் நமக்கு. அதனால இதே மாரி நீங்க எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இத சுத்தி வந்து அத அப்படியே நம்ம அந்த ஓரத்தில எட்ஜஸ் ஃபுல்லா அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். நான் 2 விதம் சொல்லியிருந்தேங்களா? இதிலேயே வந்து நீங்க இந்த கொஞ்சமா அதாவது ஓப்பன் அப் பண்ணி நீங்க த்ரெட் எல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு, அதுக்குள்ள வந்து நீங்க அந்த ப்ளவுஸோடைய பீஸு, வேஸ்ட் பீஸு இல்ல நீங்க இந்த காட்டன் இருக்கு இல்லையா? காட்டன் வச்சேன்னா இன்னும் உங்களுக்கு பவுன்ச்சியா தெரியும். நான் வந்து காட்டன் வந்து இன்னொரு இதில யூஸ் பண்ணல. நான் வெறும் இந்த கிளாத் இருக்கும் இல்லையா? துணி இருக்கும் இல்லையா? நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது, லைனிங் பீஸ் இந்த மாரி அது இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சு, அத வந்து உள்ளார வச்சுட்டேன்னா, அது கொஞ்சம் நல்லா பவுன்ச்சியா அப்படியே நல்லா புஃப்ன்னு தூக்கிட்டுருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இதில நீங்க வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த ஓப்பன்ல. இதுக்குள்ள வச்சுட்டு நீங்க அத அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ண பார்த்து அது உள்ள எந்த அளவுக்கு பவுன்ச்சியா தேவை அப்படின்றதையும் வச்சுக்கலாம் நீங்க. இப்ப வந்து இது ஃப்ளாட்டா தான் நான் பண்றேன். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு இது 2 விதம் இருக்கு. இதுலயே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோஸ்ல. நீங்க லாஸ்ட் வரலையும் பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரோப் இருக்கு இல்லையா? ப்ளவுஸுக்கு வந்து ஹேங்கிங் ரோப் இருக்கு இல்லையா? அதில அட்டாச் பண்றது. அத வச்சு அப்படியே நான் ஸ்டிச் பண்றேன்.
ஸோ இது இந்த கார்னர் ஃபுல்லாக நல்லா அப்படியே எட்ஜஸ்லாம் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எம்மிங் பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தட் நான் எம்மிங் எப்படி பண்ணுறேன்றது ஸ்டிச் பண்ணுறது தெரியும் உங்களுக்கு வீடியோஸில். அது நல்லா நீங்கள் கவனிச்சீங்கன்னா போதும். நல்லா இந்த இடத்துக்கிட்ட நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2, 3 டைம் அந்த இடத்துக்கிட்டே நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட நமக்கு. அதை நல்லா கவனித்து அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ஸுட்ட வந்து கொஞ்சம் குத்தும்போது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். பீட்ஸு பக்கத்துலேயே நம்ம குத்துறோம். அதையும் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். கொஞ்சம் குத்தி எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா நம்ம பொறுமையா இருந்து அத பண்ணணும் நம்ப. ஸோ கையிலயும் குத்திக்கக்கூடாது. ஊசி வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து பொறுமையா பண்ணுங்க. ஸோ இதே வந்து நீங்க டைலர்ஸ்லாம் குடுத்தீங்கன்னா கூட, அவங்கலாம் இந்த அளவுக்கு பொறுமையா பண்ணுவாங்களான்னு தெரியல. சில பேர் நம்ம கேட்டோன்னா கண்டிப்பா வந்து ஒர்க்க பண்ணி குடுக்கும்போது ஏன்னா டைலர்ஸ் சில பேருக்கு தெரியாது இல்லையா? ஸ்டிச் பண்றதுக்கு ஆரி ஒர்க்குக்கு. அத நம்ம வெளியில குடுக்கும்போது அவங்கள்ட்ட நம்ம சொல்லிக் குடுத்துறணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் முடிச்சுட்டேன். லாஸ்ட்டா எண்டா நான் வந்து முடிச்சு போட்டுக்கிட்டேன். முடிச்சு போட்டுக்கிட்டு இதே தான். நான் ஃப்ளாட்டா சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ப்ளவுஸ்லேயே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். 2மே நான் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2மே அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இன்னொரு டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அடுத்த டைப்பில நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் டைப்பில நான் வந்து ஒரு டர்சல் ரெடி பண்ணியிருக்கேன். இத அப்படியே சுத்தி வந்து க்ளூ வச்சு ஒட்டிட்டேன் ஆல்ரெடி. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நானு. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து பவுன்ச்சியா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து இது ஒரு பிகினரா இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் இதே மாரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 2 பீஸ. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள வச்சுட்டு நம்ம த்ரெட்ட இந்த மாரி நம்ம 4ஆ வந்து கோர்த்துட்டு, அதுக்கப்புறம் முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டுக்கிட்டு இந்த மாரி நீடில் அப்படியே நல்லா அந்த எட்ஜஸ் கிட்ட நம்ம அப்படியே குத்தி எடுக்கிற வேல தான். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்ல எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அந்த டர்சல்ஸு அதே மாரியே வந்து இந்த இடத்துக்கிட்ட நமக்கு அந்த எட்ஜஸ்லாம் வந்து சுத்தி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போறோம். நம்ம கையாலேயே நம்ம எப்படி வந்து எந்த எம்மிங் பண்ணுற மெத்தடு தான் திட்ட. ஸோ இத வந்து பெரிய விஷயம் டர்சல்ஸ் பண்ணுறது அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். கொஞ்சம் நமக்கு இன்னமும் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூட சேர்த்து நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம டர்சல்ஸ் பண்ணுறோன்னா, நம்ம அதுக்கு ஒரு அமௌண்ட்ட நம்ம கண்டிப்பா கேட்கணும். அதுவும் ஒர்க்கு தான். அதுவும் டைம் எடுக்க தான் செய்யும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இந்த பீஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸோடைய பீஸு, இந்த லைனிங்கு இந்த மாரி சின்ன சின்னதா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்குள்ள வந்து நான் அப்படியே வந்து நல்லா எந்த அளவுக்கு எனக்கு பவுன்ச்சியா தேவை அப்படின்றத வச்சுட்டேன். ஓரளவுக்கு எனக்கு இது போதுமானது. இத நல்லா கரெக்ட்டா வச்சுட்டு உள்ள அத கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸோ இத மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்க. ஏன்னா, இது வந்து கொஞ்சம் பவுன்ச்சியா வைக்கும்போது, நல்ல கிளாத் வைக்கும்போது உங்களுக்கு தெரியிற மாரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணணும். ஸோ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ யாரும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. டிசைன்ஸ்லாம் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு பிகினரா இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ரோப் நம்ம எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணோமோ, அதே மாரியே நான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த எட்ஜஸ் கிட்ட கரெக்ட்டா நம்ம நல்லா வச்சுட்டு குத்தி எடுக்கணும். அதே மாரி நம்ம அந்த ரோப் வைக்கிற இடத்துல நல்லா ஒரு 2, 3 வாட்டி நல்லா குத்தி எடுங்க. திரும்ப திரும்ப நீங்க குத்தி எடுங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ரோப்பு தான் நமக்கு முக்கியம். ஸோ இதே மாரி குத்தி எடுத்துட்டு, அ நல்லா அந்த எந்த அளவுக்கு நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எடுத்தோமோ, அதே அளவுல நீங்க வச்சுட்டு அத அப்படியே வந்து முடிச்சு போட்டுக்கோங்க லாஸ்ட்டா எண்டிங்ல. கரெக்ட்டா அந்த எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணோமோ, அந்த இடத்துட்ட கொண்டு போய் முடிக்கணும் நம்ப. இந்த ஓப்பன்ல நம்ம அப்படியே கரெக்ட்டா வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய சேனல்ல வந்து டர்சல்ஸ்லாம் அதிகம் வீடியோஸ் வந்து போடல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து சரி ஜஸ்ட்டு கொஞ்சம் எடுக்க சொல்லி நான் உங்களுக்கு வந்து எந்த மாரி 2 விதம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதாவது ஃப்ளாட்டா ஒண்ணு இருக்கும், கொஞ்சம் பவுன்ச்சியா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இந்த டிசைன்ஸ் இந்த மாரி உங்களுக்கு டர்சல்ஸ் நெறைய டிஃப்ரெண்ட் டைப்ல வேணும்னா சொல்லுங்க. உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். கமெண்ட்ல பின் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட்டா வந்து எட்ஜஸ் வந்து முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஏதாச்சும் இந்த த்ரெட்டு இந்த மாரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் ப்ளவுஸ்லயும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆரி ஒர்க் டிசைன்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும்